புகழ் பெற்றுவாங்க வத்திராபுரத்தையாளோ புகழ் பெற்றுவாங்க வத்திராபுரத்தையாளோ மதி குல தோன்றலானே மகா அதிபதி துரியந்தானம் ராஜா வர கூட்டம் சபையிலே தோன்றி வரக்கூடிய அரசர் இன்னார் இனியார் என்ற விளக்கு அச்சனாபுரத்து வேந்தன் அடியேன் துரை துரியோதனன் வரக்கூடிய சிங்கக்குட்டி சுத்தமா புள்ளி வரும் குடர் விளக்கு குச்சாதன புலி அடியா துருமுகன் யார் என்று விளக்கம் சொல்லக்கூடிய அடியே கண்ணவராஜா கடைசியாக பிறந்த விகரனுடைய தம்பிமார்கள் படைபலங்கள் உடை சூழ ராஜா எப்படி வருகிறார்
உலகம் உலகம் என் கைப்பிடிக்குள் அடக்கம். கைப்பிடிக்குள் அடக்கம். ஆமா. ஆ. ஏன் ஏங்க அண்டமே கிடுகிடு நீ அண்டமே. ராஜா வருகிறார். அப்புறம் என்ன மேலவாதி எப்படி இருக்குது? ஆமா டாம் 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 டாம். தாம் தாம் மேலவாதி எப்படி இருக்குது? அந்த உள்ள தவளை கொம்பு தவளை கொம்பு மேலவாத்தியம் முழங்கு முழங்கு ராஜா சபையிலே வருகிறேன். வருகிறீர்கள். எதனா குறை இருக்குதா? முறையிட்டு பார்த்தா குறை என்பதே இல்லை. பார்த்தியா கூட்டம்? படைவளத்தோடு வரீங்க. ஆமா. ஏன் என்னங்க 101 ஏய் ஓ பேசாத ஐயா. பேசாத நைனா கனகன் ஐயா. பேசாத ஐயா. யாரா பேசுறீங்க கட்சி விடுவான். நான் மோசமான கூட்டம். ஆமா அவர் நான் அப்ப அப்ப இல்ல இல்ல பய வச்சிருக்காரு. ஏய் யார் வச்சிருக்காரு? போடா அங்கயா போடா ஒரு அகடுற வார்த்தை வர கூடாது. இல்ல வர கூடாது. ஓ பேசுனா டேய் ஓ என் பேசுனா என் தம்பி நெஞ்சு பிடிச்சி கடிச்சிடுவான். அவர் நெஞ்சு வரல கடி சொல்லு. தக்காது சராசர நவயு தந்தே மிக்கவே அழைத்து கார்க்கோ நன்மையாய்
கேளு. டேய், ஐயா பாத்தியா? ஆமா 99 தம்பிமார்கள், படைபலங்கள், கலைவளங்கள் 56 நாட்டு அரசர்கள் அரசர்கள் புடைசூழ சபையிலே தோன்றி வருகிறோம். ஆமா ராஜா வரிகோ தம்பி சிசுபாலா, இன்றைய தினம் நம்மை நாடி ஒரு லிகிதம் வந்தது. அதுல என்னவா போட்டு இருந்தது? சித்திரை மாதம் தண்ணில் சிறந்ததோர் 7ஆம் தேதி மணி கடக லட்சணம் உகுந்த நல் விழாளம் தண்ணில் பத்தரை மாற்று தங்கம் பசுபொன்னாபரணம் பூண்டு சுந்தர பாஞ்சாலியின் சுயவரம் காணவாரியர். பாஞ்சால தேசத்திலே சுயவரம் நட்டிருக்கிறார்களா? சுயவரம் அந்த வில்லை வளைத்து மத்தியாந்திரத்தை அறுவடை செய்தால் பாஞ்சாலுடைய மகள் பாஞ்சாலியை திருமணம் கொடுப்பதாக அதில் எழுதி யாரு விளையாடுறாங்களோ பெண்ணாசி யார் யாருக்கு இருக்குதோ எல்லாம் வாங்க போகலாம். போகலாமா? வில்லை வளைக்கலாம். தம்பி பாருங்கய்யா. அவரவருக்குண்டான ஆசனத்தில் எல்லோரும் அவரவர் சிம்மாசனத்தில் அமருங்கள். நாட்டு மன்னர்களும் வந்து விட்டார்கள். நான் நினைத்த கண்ணால் என்ன வரவில்லையே அம்மா. சகிக்குமோ என் உயிர்தான் சொல்லுமா. அனைவரும் வந்து விட்டார்கள். ஆமா, என் தந்தையார் சுயவர வேலை ஏற்பாடு செய்து விட்டார்கள். எல்லாரும் வந்துட்டாங்க. இன்னும் சற்று நேரத்துல வேள்வி நடக்கும் போது சுயவர வேள்வி வந்துருவாங்கம்மா, வந்துருவாங்க. வரவில்லையே. வருவாங்கம்மா. ஏன் மாதாபிதார் செய்த தவறு மக்களை சாரும் என்பார்களே. யார் செய்த தவறாக போல் புத்தி செய்த வீராயோ புத்தவரை வருக்கு கரை வந்து நேர்ந்த நாடி நடி மாறே. பாட்டு செய்த வீராயோ பஞ்சவரை வருக்கு கரை வந்து நேர்ந்த நாடி நடி மாறே. என் அத்தியாய குந்திதேவி செய்த பலனா இருக்குமா? நீங்க நினைக்கிறீங்க? அவர் செய்ததா இருக்குமா? இல்லம்மா, இல்லை, ஒருவேளை என் மாமா கணக்கக்கூடிய பாண்டு மகாராஜா செய்தார்னு சொல்றீங்களா? முன்பிரிவிலே செய்த வினையாக இருக்குமோ? ஒன்றும் தெரியலையம்மா. ஒன்றுமே புரியவில்லையே. பகிதல கனியிலந்தே அரசனை கனியிலே அரியமானானே சகிவாரே. வேலை அந்த அரக்கி வீட்டில் ஐவரும் நிஜமாக மாண்டிருப்பார்களோ அம்மா? கண்டிப்பா வருவாங்கம்மா. நிச்சயம் வருவாரா? உண்மையாக சொல்கிறீர்களா? ஆமா, அனைத்து நாட்டு மன்னர்களும் வந்து விட்டார்கள்.
ஐயா தாங்கள் யாரோ? அஸ்தினாபுரத்து வேந்தன் துரை துரியோதனன். அம்மா 56 நாட்டை ஆளக்கூடிய துரை துரியோதன மகாராஜா அம்மா. அவர் அஸ்தினாபுர வேந்தரா? அவர் அருகாமையில் மாமன்னன் கர்ண மகாராஜா வந்து கொண்டிருக்கின்றார். யாரோ? துச்சாதன புலி. அம்மா இது எனக்கு வலது கையாக விளங்கக்கூடிய துச்சாதன புலி அவர் தானா? அம்மா அவர் நெடுந்த மகாராஜா அம்மா. ஐயா தாங்க யாரோ? வாடி வாடி செல்லப்பட்டி செல்லம் என்ன பெருமையா சொல்லு. என்னென்ன பெருமையா சொல்லணும்? கிரிவர்யா ஆளக்கூடிய ஆகக்கூடிய மகாவீர சராச்சந்திர பூபதி. பெருமையா சொல்லணும்னா அந்த பெண் அப்படியே மாடி மாடியில் விழுந்துடணும். உன் மாடி மேல ஏன் மாடி மேல அந்த மாதிரி விழுந்துட்டா உனக்கு நல்லதெல்லாம் செய்யறேன். என்னென்ன செய்வீங்க? உள்பாடி உள்பாவெல்லாம் எத்தனை அதான் எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. அதெல்லாம் எத்தனையே ராஜாலாம் அப்படிதான் கை வச்சு பேசுவான். புரியுதா? என்னது? அப்ப பெருமையா சொல்லு. அம்மா ஆகக்கூடிய ஜராசந்த மகாராஜா அம்மா அவர் தானா? கோய் பெண். ஏன் இல்ல அந்த கவுத்து போட்டு என்ன பண்ண போறேன்? காஞ்சிபுரம் பட்டா எடுத்து கொடுக்குறேன். எதனால? வெற்றி பெருமையாக சொல். சொன்னால் சேது நாட்டை ஆளக்கூடிய சிக்காக்குட்டி சுசுமானம் என்று பெருமையா சொன்ன. அம்மா சேதி நாட்டை ஆளக்கூடிய சிசுபால மகாராஜா அம்மா அவர் தானா? அடி பெண்ணே, அச்சலாபத்தை ஆளக்கூடிய துரியோதனனின் தம்பியாக விளங்கக்கூடிய அடியேன் துர்முகன். சரி உட்காரு. மற்றவங்க யாரும் எல்லாரும் வந்துட்டாங்க அண்ணா. அதாவதுமா எல்லாரும் வந்துட்டாங்க அண்ணா. இன்னும் அவர் வரலையாண்ணா? என்ன பிரகாரம் நடக்குமா? அவர் வந்தாதானே இந்த சுயவர நிறைவு வரும். நீ அமைதியா அவர் வருவாரா? வருவார். இல்லை வளைப்பாரா? மாலை சூடுவாரா? வருவாருமா. அவங்க என்ன பிரகாரம் நடக்குமா? அம்மா அப்படியே அமருங்களம்மா பார்க்கலாம் வரான்னு எங்க அருமை தம்பி மகளே வில்லை வளைப்பவருக்கு பெண்ணு யார் வளைக்கிறீங்க முதல்ல? அண்ணா நான் வளைக்கிறேன் அண்ணா. என்னப்பா நான் வளைக்கிறேன் முதல். வளைக்கிறியா? போய் வளைப்பா. சின்ன பையன் நான் வளைச்சு கூட்டு போற மாதிரி இருப்பேன். என்னடா வளைச்சிடால? நான் ஒரு நாட்டு இளவரசன் பாக்குறியா? பொண்ணு தானா? பொண்ணு பாரு வளைக்கிறேன் பாரு. இப்போ அட பிள்ளை வளைப்பேன் நானு, அந்த பெண்ணை வளைப்பேன் நானு. இல்லு கெட்ட கூட போற அதிகாரி அத்தியார் போவாரி வாங்கப்பா. யுத்தத்ரி மன்னரே வாங்க ஐயா. நீங்க தான் பெண்ணுக்கு அண்ணனா? ஆமாம்பா. கொஞ்சம் நவரு. நான் பண்ண போறேன். ஏன் இந்த கதியில் இருக்கிற? நான் சாலஸ்திரமா கட்டு இல்லையா? பக்கத்துல போய் பாருங்க. நாட்டின் இளவரசன் அங்க கிட்டலாம் இந்த போறேன். பெண்ணு பேசுமா? ஆ? பெண்ணு நீ பேசுமா? முதல்ல வில்ல வழியா எல்லாம் நடக்கும். பெண்ணு பேசுமா தான் பேசுமா? கேட்டேன். பார்க்க வந்துடுறேன். நடக்குமா? என்னது நடக்குமா? கொஞ்சம் சிரிக்க சொல்லலாம். உங்களே உட்காந்துக்கிறேன். ஏன் அந்த மூஞ்சியா இப்ப சிரிப்பு வராது. நீ வில்லு வாலி அப்புறம் சிரிப்பு வரும். வில்லு வளைக்கிறேன். அந்த மூஞ்ச பார்த்தா திருப்பி வரும். இந்த வில்ல நான் வளைக்கிறேன். ஆ, ஆனா இதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. என்னப்பா? ஏன்னா வயசுல பெரிய ஆளு ஆ, எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமா. துரை துரியோதன மகாராஜா. ஆ, இந்த நாட்டை அவர் தான் அரசாட்சி செய்யறாரு. ஆ, ஆ. புரியுதா? சினபுரத்தை சரிப்பா. இல்ல நான் வச்சிடுறேன். ஆ. பொண்ணு எங்க அண்ணன் கட்டிக்கிட்டா. சரிப்பா. எங்க அண்ணன் வருவாரு. சாப்பாடு நீ சாப்பிடு. டேய் தம்பி நான் தம்பி தங்க கம்பிடா அதாங்க, சாப்பாடு நீ சாப்பிடு. இவரு போவாரு. வரு வைமுத்து வாசனால உனக்கு காரியம். தம்பி என்ன வேணும்? அவங்ககிட்ட அதிகமா பேசாத நீயே வலி கட்டியா இருக்கு கட்டி மலைக்கு அறிந்த மலை மலையிட டேய்
வழியில வழியில நிமிர்ற வழியில நல்லா பாருடா. வழியில ஓய் நல்லா பாரு. முதல்ல வழி அப்பதான் மாமா வச்சாலாம் கட்டியா இருக்கு கட்டி கலவலை கோயில கவலையை மலையில கலவலை பேசுமா நடக்குமா கூட்டாளி முடி அளப்பாகாத முன்னாடி பிடிக்கிறோம் டேய் பழகிட்டா வழிபா என்ன நான் என்னவோ நீதான் வழி பண்ண நினைக்கிறேன் பார்த்தா தெரியுதா எந்த ஒரு ஓட்டுக்கிறேன் நீ பார்த்துக்கலாம் வழி மன்னர் மன்னர் பார்த்திருக்கவில்லை வழக்கு டேய் பட்டது நம்ம கசமு வலிப்பு காக்கா வலிப்புலாம் வந்துடா டேய் வளைத்து கட்ட வேண்டும். ஆமாங்க மத்தியாந்திரத்தை அறுவடை செய்ய வேண்டும். பின்புறமா இந்த அறுவடை செய்யணும் அப்படி செய்தாதான் பெண்ணு. ஆமா நான் பார்க்கிறேன் விடு. இந்தாப்பா இந்த பெண்ணை பார்த்தால் வெகு சோர்ந்து, இந்த சின்ன வில்லு வலையில முழுதா வளைஞ்சு போய் இடுப்பா வளையுது நிமிரு அடாடா, நான் இல்லைதான் வளையணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இது எவ்வளோ பொறுமையா பாருங்கப்பா ஆளு டேய் 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 போ இது பார்க்க எனக்கு தெரியாது கஷ்டப்படாது எதையும் பார்க்காத முடியலையா பிடிக்கலையா கஷ்டத்தை மன்னரே கொண்டு வாருங்கள் நானே ஐயா நான் கூட வளையணும் நீ கூட இல்ல யாரா இருந்தாலும் வச்சுதான் ஆகணும் நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா என்ன சொல்லுங்க முதல்ல தாலி கட்டிடுறேன் ஆ பிறகு வில்லை வளைக்கிறேன் எது? முதல்ல தாலி கட்டிடுறேன் அப்புறம் வளைக்கிறேன்டா ஏன் உனக்கு குழந்தை கூட பெற்றுருங்க அப்புறமா பண்ணியா அது அப்புறம் பண்ற விஷயம் வலி என்னடா டேய் என்னைய நோக்குற வலிச்சாதான் பெண்ணு வில்லை வளைச்ச பிறகு தாலி கட்ட போறோம் ஆமா அப்புறம் என்னடா கோயம்புத்தூர்ல சாப்பாடு வச்சா சாப்பாடு வச்சு பயப்பட்டாங்க எல்லாம் ஏய், கேட்டாங்க. நீ சோறே சாப்பிடாத அரிசியா துணுப்பிடு ரொம்ப அதிகமா பேசுறாங்க சோறு வெந்தாயம் சாயாந்து சாப்பிட போற போலாம் வச்சுக்கமா எல்லார பரிதோ போ போ எனக்கு பரிதோ இதுவரை பரிதோ போ போ இதுவரை பரிதோ எத்தனை நட்டு வச்சுக்கிறாங்க படுபாவி இது ஏன் கஷ்டப்பட்டு வளைக்கணும் இந்த பெண்ணை கட்டுமாடா ராஜா டேய் பணத்தை ஏற்றிட்டே பொண்ணு
பெண்கள் அதை பொறிக்கிட்டே வருவாங்க முன்னாடி. ஏழு குறிக்காய்ச்சிங்க வேலைக்கு போடல பொண்ணு முதல்ல தாலி காட்டுறாங்க. வளைக்கண்டா. இவன் பண்ணிட்டு வந்து வளைக்கண்டா. நம்பா ஐயா யார் நீ? துஷ்டத்துவ மன்னர். துஷ்டத்துவ மன்னன். ஆமாங்க. துஷ்டம் ரொம்ப கஷ்டம். இதோட விதிமுறை கொஞ்சம் சொல்றீங்களா? விதிமுறை வில்லை வளைக்கணும். வில்லை வளைச்சு நாடி பிடிச்சு கட்டணும். மச்சாயத்தை பின்புறமாக இருந்து அறுவடை செய்யணும். பின்புறமா இருந்து கடை விட்டு ஆமா மச்சாயத்தை அறுவடை செய்து சந்தன கோபத்தில் வேறு இதானே? ஆமா இதானே? தோத்துட்டாலும் கடித்துட்டாலும் நிகழ்ச்சி என்ன புகழ்ச்சி என்ன சத்ருக்களே மிக நகைப்பர் நகைத்திட்டாலும் இந்த தையல் திரௌபதை நகைப்பர் இந்த வில்லை வளைக்க வீரன் துறை துரியோதனன். எத்தனை பேர் தோத்தாலும் நிகழ்ச்சியில் புகழ்ச்சி இல்ல. ஆமா ஆனா பணக்காரே ஆமா பெரிய ராஜா நீங்க. துரியோதனன் தோக்கலாமா? தோக்கக்கூடாது. நீங்க தான் வலிமை வலிச்சு போடுறோம் அப்படி. சரி வச்சிட்டுமா? நடிக்குள்ள வளைக்கிறப்போ அறிந்தவனே. நடிக்குள்ள வளைக்கிற படிமண்ண குடிச்சு. நடிக்குள்ள வளைக்கிற படிமண்ண குடிச்சு. நடிக்குள்ள வளைக்கிற ஐயா விடுறாத. ஏங்க டேய் ஓ எல்லாம் வளைச்சான். ஆமா வளைக்க முடியாத கீழே விழுந்தான். நீந்தாங்க தூக்கி அடிச்சுது. எல்லாம் சிரிக்கிறான். ஆ. ஆனா நான் விழுந்தா ஓ சிரிக்கலாமா? சிரிக்கூடாது. வீக்கூடாது. இந்த வில்லை பிடித்து இழுக்கிறேன். சிரிக்கிறீங்க. இந்த நாணை பிடிச்சு நான் 2 அடி இழுத்தா ரெண்டடி இருக்கான். அது 5 அடி இசும்போது அட உங்களே செய்யுது. எதுக்கு பா வம்பு? ஆ, ஆ? அதானே இந்த வில்லை நானே வளைக்க முடியவில்லை. இனிமேல் யார் வளைப்பார்? சரி நீ உட்காருங்க போங்க. யார் வளைப்பார்? நான் வளைக்கிறேன். தம்பி துரியோதனா, அண்ணா இந்த வில்லை நான் வளைக்கிறேன். கர்ணண்ணா வளை போ. ஆகட்டும். ஐயா குடும்பா, இந்த வில்லை பற்றி வளைப்பேன். ஜனத்தையும் வளைப்பேன். இந்த வில்லை பற்றி வளைப்பேன். நாமெல்லாம் வளைத்தோம். கீழே விழுந்து மண்ணை கவ்விக்கொண்டோம். தம்பி சிசுமாரா அண்ணா, இப்படி வந்து நில்லு. சாந்த மாசினே எப்படி அர்த்தம்? எல்லாரும் வளைத்தோம். ஆமா கர்ணன் போய் வளைத்தார். வளைத்தான். வளைத்து நாணய பிடித்து இருக்கு கட்டு நேரத்திலே கட்டு நேரத்தில் ஒரு பொன்னிற வண்டானது வந்து அந்த நாடி அறுத்து விட்டது. ஒரு கருவண்டானது அந்த நாடி அறுத்து விட்டது. நாணி அறுத்துடுச்சு. இல்லெல்லாம் கர்ணானன் தான் வளைச்சிருப்பார். ஆமா ஆனால் ராஜராஜர்களாகிய நாம் எல்லாரும் வளைத்து விட்டோம். எல்லோரும் வளைச்சு பார்த்துட்டு வளைக்க முடியல. இனிமே இந்த வில்லை யாரும் வளைக்க போறது கிடையாது. திரௌபதிக்கு திருமணமும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போறது கிடையாது. அண்ணா எல்லாம் எழுந்து வீட்டுக்கு போங்க. போங்கம்மா. இந்த பொண்ணு கல்யாணம் நடக்காது. போங்க. வேற யாருன்னா வளைப்பானா? வளைக்கிற வரைக்கும் இருப்ப. சரி பாக்கலாம். யாருதான் வழியில கணக்கு தான் குத்துறா. ஐயா ஐயா நமஸ்காரம். ஒண்ணு நமஸ்காரங்க.
தாங்கள் யாரோ? நான் துஷ்டத்தை மன்னர் பெண்ணுக்கு அண்ணன். ஓ, பாஞ்சாலன் யாகத்திலே ஆமா, முதல்ல பிறந்தவர். அந்த நெருப்புல முதல்ல தான் வந்தியா? ஆமா. ரொம்ப வந்துட்டீங்க நீ. நித்தமா வந்திருக்கணுமே. நீங்க சீக்கிரமா வந்திருக்கணும். கலந்துருங்க. சார், ஆமா, இந்த வில்லை யார் வேண்டுமானா வளைக்கலாமா? யார் வேண்டுமானாலும் வளைக்கலாம். ஏன்? வீரத்திற்கே முதலிடம். மன்னாதி மன்னர்கள், மகிழாதி அவர்கள், பெரியவர ராஜா, ஆமா, வரோ, நானே பிடிக்கிறா, பிடிக்கிறாங்க. வந்துடுறா, போய் அமர்றா. நேக்குற ஆசை. ஆ, நான் முயற்சி பண்ணட்டுமா வளைக்கலாமா? வளைக்கலாங்க. வளைச்ச பிறகு ஆ, நாங்கள் சத்திரியால், ஆமா, நீர் பிராமணால், ஆகையால் பெண் கொடுக்க மாட்டோம். சண்டை போடுறார். அப்படிலாம் கிடையாது. அநாகரிகம் பேசுறார். வீரத்திற்கே முதலிடம். சண்டைனா எனக்கு ரொம்ப பயங்கம்னா. அதெல்லாம் இல்லப்பா, வீரத்திற்கு முதலிடம். யார் வேணாலும் வளைக்கலாம். பாப்பான் கொஞ்சம் தள்ளி நில்லு. ஆகட்டும். துஷ்டத்தை மன்னரே, சொல்லுங்க ஐயா. யாரு வேணாலும் வில்ல வளைக்கலான்றியே. ஆமா, இவன் ஆயிரு, இவனை வளைக்க சொல்லிரு. ஆமா. தப்பு கிடையாது. ஒரு குறிகாரன் வந்து வளைக்கிறான்பா. வளைக்கிட்டோம். பொண்ணு கொடுத்துருவீங்க. கொடுப்போம். ஒரு இருள, கொடுப்போம், பொண்ணு கொடுப்போம், வளைக்கிட்டோம். ஒரு ஜோயி, வளைக்கிட்டோம். ஒரு சொங்க. வளைக்கிட்டோம். சரியான பலபாட்டு குடும்ப மாட்டேங்கிறா பாருங்க. பலபாட்டு குடும்பத்தில் தான் நாங்க வில்லு வளைக்க கொண்டு மாட்டேங்கிறோம். வீரத்திற்கு முதலிடம். டேய், உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. சத்திரியனை குடுறா பொண்ணு. உங்களால வளைக்க முடியல. போய் உட்காரு போ. ஆய் பேச்சு வீரர் போல் நினைக்கிறேன். அதேதாங்க. சரி, கொடுங்கய்யா. யாருன்னா இந்த மாதிரி பண்ணாங்களா? பாருங்க. முயற்சி செய்யுங்களா? ஆ, ஆ. பார்க்கிறேன். சரிடா. எப்பா, எப்பா துஷ்டம். வாடா எப்பா கஷ்டம். சரி, ஏண்டா இந்த பாப்பா நாடி முடிச்சு சும்மா ஒரு அசகனா மொத்த பேர் பணம் பாயம் வீடு மாதிரியா பொத்து பொத்துட்டு வீடு மாடா. சிம்மாசனமே கவுத்துச்சாரா? தம்பி சிசுபாலா, யாருன்னா ஒருத்தர பேசணும் போங்க. என்ன சொல்றான்? நீங்களாம் பணக்கார ராஜா. ஆனா நான் தெரியுமா? ஏழை பாப்பான் தான். ஏழை பாப்பா நான் பிள்ளை வளைக்கின்றேன். வலிமையை சற்று எல்லாரும் கண்ணால் பாருங்கள். பாருங்கன்றாம்பா. இது ஆ, சொல்லும் போது நம்ம இழிவு பற்றி சொல்லுங்க. இந்த பாப்பா பிள்ளை வளைப்பான், வளைப்பான், வளைக்கமா வளைக்க மாட்டான். பார்க்கலாம். புயல் நட்சத்திரம் உனக்கிட்ட அந்த கூலத்தையோ அந்த கோலத்தையும் இரண்டாய் பிளக்கின்றேன். நான் ஆகாயத்தை இரண்டா பிளப்பேன். இந்த வில்லு எனக்கு ஒரு பெரிதா என்று சொல்லுகிறான். ஐயர் வானத்தையே இரண்டா பிளப்பான். வாய் பேச்சு என்று நினைக்கிறேன்.
யானையா கட்டி இஸ்துருவானா இந்த வில்லு பூனைக்கு சமம் இது பூனைக்கு சமம் அப்படின்னு அவன் சொல்றான். பச்சரிசி சோறு கறிஞ்சோறுமா சாப்பிட்ற நம்மளாலே முடியல. பச்சரிசி சோறு வளைப்பான். பார்க்கலாம் பார்க்கலாம். அக்கினியை சென்று தங்கின பிள்ளைக்கு அள்ளி தந்து மகன் சொல்லவோ. நிபந்தனை இருக்குது. பார்த்த உடனே மொத்தம் மறக்கும். என்ன பண்ணுது? மச்சாகத்தை பின்வர அடவல் செய்து சந்தன கோபத்தில் எழுதணும். இந்த வேதியானோ நல்லா உபயதாரர் அன்பார்ந்த இன்றைய பில்வளைப்பு உபயதாரர் அறைய பார்த்தார் வீடு என்ன சுந்தரமூர்த்தி ஐயா அத்திர ஐயா இங்கே மணமக்களுக்காக அரசுக்காக பரிசை கொடுத்து மொழிபரமாக 500 கொடுத்திருக்கிறார். அத்தகைய அறைய பார்த்தார் வீடு சுந்தரமூர்த்தி ஐயா தங்கள் மனமாய் வாழ கிருஷ்ணார் பணம் வாழ்க வளமுடன். மதியூர் மாநகரம் இன்னும் சாந்தோனி அண்ணன் சாந்தோனி அவர்கள் மொழி பணமாக ரூபாய் 100 அளிக்கிறார். அவருக்கு நன்றி. கல்யாணம் மொழியை சொல்றாங்க. கல்யாணத்துக்கு எல்லாரும் மொழி எழுதுமா எழுதுப்பா. ராஜராஜர்களே, நாம் ஒரு சத்திரியர்கள் இருக்கும் போது ஒரு பாப்பா பிள்ளை வளைத்து இந்த பண்ண கல்யாணம் பண்ணி போறானே இவனை விடலாமா? சண்டை
மா கண்ணி உன் குலத்து பண்ணா நீ வில்ல வேலைக்கு தானே வலிச்சியா நீ கட்ட வேண்டியதானே வலிச்சியா அட முட்டா கல்யாணம் பண்ணியா ஆமா அதோட தள்ளி விட்டு போடா என்னடா அடிக்கிட்டு போடா பாரவில்லை வாழைத்து வெள்ளிய கொள்ளாமல் போட்டு கட்டாமல் மணமக்கள் வாசி ரூபாய் கோடி பணம் 100 அவருக்கு நன்றி பாவசி கேட்டு போட்டீங்களா அட பாசாண்டி போடா குண்டரிசி போடா தம்பிமார்களே படைபலங்களே பார்த்தாயா அங்க பார் வெள்ள சேலை உடுத்திக் கொண்டு ஒரு தாயாரானது துரியோதனா இங்க நிக்காத இங்க நின்னா உன் உயிர் துரியோதனா ஓடிடுறா இங்க நின்னா உன் உயிர் தப்பாது அப்படின்னு சொல்லுது அந்த வெள்ள சேலை கட்டின தாயாரை பார்த்தால் குந்தமாதேவி போல் தெரிகிறது அங்க ஒரு பையன் ஆல மரத்தை புடுங்குறான் அவன் புண்டாத்தீனி பீம மாதிரி தெரியுது இவனை பார்த்தா அர்ஜுன மாதிரி தெரியுது அதனால இங்க இருந்தா நம்ம உடம்பு தாங்காது தப்பிச்சு ஓடிடலாமா சுபத்திரை திருக்கல்யாணம் நேற்று வந்தால் போல் இந்த